வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்ப முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்திருக்கும். அதாவது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடு மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீடுகளில் சுப கிரகங்களோட பலம் குறையும் போது குடும்பத்தில் எடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சுபகாரிய முடிவுகள், அது திருமணமாகட்டும், வீடு வாங்குதல், சொத்து பிரித்தல், குலதெய்வ வழிபாடு போன்றவை திடீரென ஒத்திவைக்கப்படும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எல்லாம் கூடி வருவது போல இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தடைப்பட்டு போகும். குடும்பத்தில் நிலவும் குழப்பமான மனநிலையும் ஒருமித்த கருப்பும் இல்லாததும் இதற்கு முக்கிய காரணமாகவே அமையும். மிதுன ராசியினரே, இந்த தடைகளை கண்டு சோர்வடைய வேண்டாம். கிரகங்கள் சாதகமற்ற முறையில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகள் தோல்வியில முடிய வாய்ப்புள்ளது என்பதால் இந்த ஒத்திவைப்பு உண்மையிலேயும் உங்களுக்கு ஒரு நன்மையே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் குடும்ப முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்திருக்கும். அது நீங்கள் குடும்பத்தில் எடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சுப சுபகாரிய முடிவுகளும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு வாங்குதல், சொத்து பிரித்தல், குலதெய்வ வழிபாடு போன்றவை திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எல்லாமே கூடி வருவது போல தான் இருந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போயிருந்திருக்கும். இந்த தடைகளை கண்டு சோர்வடைய வேண்டாம் நீங்கள். உங்களுக்கு ஏதோ தோல்வியில் முடியல வாய்ப்பு உண்டு என்பதால் இந்த ஒத்திவைப்பு உண்மையிலுமே உங்களுக்கு நன்மையைத்தான் எடுத்துக்கொள்ளும். சகோதர உறவுல விரிசல் ஏற்படுத்தியிருந்திருக்கும். மிதுனம் ராசிக்கு 3ஆம் வீடு என்பது இளைய சகோதரத்தையும், 11ஆம் வீடு என்பது மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும். இந்த 2 இடங்களிலேயும் செவ்வாய் அல்லது சனியின் ஆதிக்கம் எதிர்மறையாக இருக்கும்போது உடன் பிறந்தவர்களுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பூர்வீக சொத்து விஷயத்திலேயோ அல்லது பெற்றோரை பராமரிக்கும் விஷயத்திலேயோ அல்லது பேசப்பட்ட ஒரு வார்த்தையிலேயோ சாதாரணமா பேசப்பட்ட ஒரு வார்த்தையிலேயோ சகோதரர் உறவுக்குள் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருந்திருக்கும். இரத்த பாசம் கூட இப்படி மாறிவிட்டது என்ற கவலை உங்களுக்குள்ள இருக்கும். இந்த நேரத்துல சகோதரர்களிடம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. உங்களுக்கு சண்டைகளை வளர்க்காம அமைதியா இருந்தா எதிர்காலத்துல மீண்டும் இணையும் வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாகவே உங்களுக்கு உண்டு. அது பூர்வீக சொத்து விஷயத்திலையும் அல்லது பெற்றோரை பராமரிக்க விஷயத்திலையும் அல்லது சாதாரணமா பேசப்பட்ட ஒரு வார்த்தையில சகோதர உறவுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய விரிசலை விழுந்திருக்கலாம். இந்த பாசம் இரத்த பாசம் கூட இப்படி மாறிவிட்டது என்ற கவலை உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல சகோதரத்திடம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. பேசிக்கொண்டே இருக்கும் விஷயம் பெரிய சண்டையாவே மாறி இருந்திருக்கும். புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பேசத் தொடங்கினால் நிறுத்த தெரியாது. அதுவே சில நேரங்கள்ல வினையாக முடிந்துவிடும். குடும்பத்தில் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி விவாதிக்க தொடங்கி அது ஆரோக்கியமான உரையாடலாக இல்லாம விவாதமாக மாறி இறுதியில ஒரு பெரிய போர்க்களமாகவோ சண்டையாகவோ வெடித்திருந்திருக்கும். பழைய விஷயங்கள் பழிவாங்கும் உணர்வுகளும் அனைத்துமே அந்த பேச்சுல வெளிப்பட்டிருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக 2ஆம் வீடு என்பது வாக்கு ஸ்தானமாகும் மற்றும் 7ஆம் வீடு என்பது சமூக தொடர்பு ஆகும். பாதிக்கப்படும் போதுதான் வார்த்தை தடிப்பு ஏற்பட்டு சண்டையாகவே மாறும். மிதுனம் ராசியினரே, எந்த ஒரு இடத்திலையும் பேசும்போது எதிராளியின் மனநிலையை புரிந்து அறிந்து பேச்சை எங்கு நிறுத்த வேண்டும் என்ற விவேகத்தை கையாண்டால் மட்டுமே இந்த சண்டைகள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். அது நீங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி விவாதிக்க தொடங்கி அது ஆரோக்கியமான உரையாடலாக இல்லாம விவாதமாக மாறி இறுதியில ஒரு பெரிய போர்க்களமாகவோ சண்டையாகவோ வெடித்திருந்திருக்கும். பழைய விஷயங்கள்ல பழிவாங்கும் உணர்வுகளும் அனைத்துமே அந்த பேச்சுல வெளிப்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். தகவல் தொடர்பு கிரகமான புதனின் அது அருளால் சுப செய்திகளை கொண்டு வரும் தூதுவனாக இந்த காலம் இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து
நல்ல வேலைக்கான ஆணை, திருமண வரன் தேடுபவங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவதற்கான சுப செய்தி வந்து சேரும். தூரத்து உறவினர்கள் அல்லது வெளிநாட்டுல வாழும் நண்பர்களிடமிருந்து உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நற்செய்திகள் வந்து உங்களை வந்தடைய போகிறது. அதாவது உங்களுக்கு வேலை தேடுபவங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்த நல்ல வேலைக்கான ஆணையும், திருமணம் வரன் தேடுபவங்களுக்கு மனசுக்கு பிடித்த வரனும் அமைவதற்கான சுப செய்தி வந்து சேரப்போகிறது. தூரத்து உறவினர்கள் அல்லது வெளிநாட்டில் வாழும் நண்பர்களிடமிருந்து உங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நற்செய்திகள் வந்து உங்களை வந்தடைய போகிறது. மன உற்காசம் வந்து கூட போகிறது. உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்த மந்த நிலை வந்து சோர்வு மற்றும் அஜீரண கோளாறுகள் போன்ற உபாதைகள் வந்து நீங்கி முதல் புத்துணர்ச்சி பெறும். காலையில எழும்போதே ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள் இருப்பதை உணர்வீங்க. மன அழுத்தம் குறைவதால் குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் சிரித்து பேசி மகிழும் சூழல் உங்களுக்கு உண்டாகும். உங்களின் இந்த அதீத உற்சாகம் உங்களை சுற்றியுள்ளவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவே உதவும். அது உங்களோட ஆரோக்கியத்திலையும் இருந்த மந்த நிலைலாம் இப்போ சோர்வு, அஜீரண கோளாறுகள் போன்ற உபாதைகளை நீங்கி உடல் வந்து புத்துணர்ச்சி பெற போகிறது. காலையில் எழும்போதே ஒரு விதமான நேர்மறை ஆற்றலும் உங்களுக்குள் இருப்பதை உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடன் சிரித்து பேசி மகிழும் சூழல் உண்டாக போகிறது. மன அழுத்தமும் குறைய போகிறது. எதிர்காலம் வந்து உங்களுக்கு பிரகாசமாகவே அமையப் போகிறது. முன்னோர்களின் புண்ணியமும் 9ஆம் வீட்டின் அதிபதியின் சுப பலமும் இணைவதால் உங்கள் எதிர்காலத்திற்கான மிக வலுவான அடித்தளம் இப்போது அமைக்கப்படும். நீண்ட கால முதலீடுகள், வீடு, மனை அல்லது சொத்துக்கள் வாங்குவது போன்ற கனவுகள் வந்து நனவாகும். இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே பனி போல விலகி உங்கள் வாழ்வின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு பூர்ணமாகவே வழங்கப் போகிறது. முன்னோர்களோட புண்ணியமும் 9ஆம் வீட்டினோட அதிபதியான சுப பலமும் உங்களுக்கு இணைவதால உங்கள் எதிர்காலத்திற்கான மிக வலுவான அடித்தளம் வந்து இப்ப நீங்க அமைக்க போறீங்க. நீண்ட கால முதலீடுகள், அதை வீடாக இருக்கலாம், மனை வாங்குவதாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது சொத்துக்கள் வாங்குவது போன்ற கனவுகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நனவாக போகிறது. இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே பனி போல விலகி உங்கள் வாழ்வின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பொற்காலம் வந்து இப்போ தொடங்கி விட்டுருச்சு. ஏன்னா அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு பூர்ணமா வழங்க போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருக்கும் இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. நல்ல தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தகவல் தொடர்பு கிரகமான புதனின் அது அருளால் சுப செய்திகளை கொண்டு வரும் தூதுவனாக இந்த காலம் இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வேலைக்கான ஆணை, திருமண வரன் தேடுபவங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவதற்கான சுப செய்தி வந்து சேரும். தூரத்து உறவினர்கள் அல்லது வெளிநாட்டுல வாழும் நண்பர்களிடமிருந்து உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நற்செய்திகள் வந்து உங்களை வந்தடைய போகிறது. அதாவது உங்களுக்கு வேலை தேடுபவங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்த நல்ல வேலைக்கான ஆணையும், திருமணம் வரன் தேடுபவங்களுக்கு மனசுக்கு பிடித்த வரனும் அமைவதற்கான சுப செய்தி வந்து சேரப்போகிறது. தூரத்து உறவினர்கள் அல்லது வெளிநாட்டில் வாழும் நண்பர்களிடமிருந்து உங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நற்செய்திகள் வந்து உங்களை வந்தடைய போகிறது. மன உற்காசம் வந்து கூட போகிறது. உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்த மந்த நிலை வந்து சோர்வு மற்றும் அஜீரண கோளாறுகள் போன்ற உபாதைகள் வந்து நீங்கி முதல் புத்துணர்ச்சி பெறும். காலையில எழும்போதே ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள் இருப்பதை உணர்வீங்க. மன அழுத்தம் குறைவதால் குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் சிரித்து பேசி மகிழும் சூழல் உங்களுக்கு உண்டாகும். உங்களின் இந்த அதீத உற்சாகம் உங்களை சுற்றியுள்ளவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவே உதவும். அது உங்களோட ஆரோக்கியத்திலையும் இருந்த மந்த நிலைலாம் இப்போ சோர்வு, அஜீரண கோளாறுகள் போன்ற உபாதைகளை நீங்கி உடல் வந்து புத்துணர்ச்சி பெற போகிறது. காலையில் எழும்போதே ஒரு விதமான நேர்மறை ஆற்றலும் உங்களுக்குள் இருப்பதை உணர்வீங்க.
அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடன் சிரித்து பேசி மகிழும் சூழல் உண்டாக போகிறது. மன அழுத்தமும் குறையப் போகிறது. எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாகவே அமையப் போகிறது. முன்னோர்களின் புண்ணியமும் 9ஆம் வீட்டின் அதிபதியின் சுப பலமும் இணைவதால் உங்கள் எதிர்காலத்திற்கான மிக வலுவான அடித்தளம் இப்போது அமைக்கப்படும். நீண்ட கால முதலீடுகள், வீடு, மனை அல்லது சொத்துக்கள் வாங்குவது போன்ற கனவுகள் நனவாகும். இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே பனி போல விலகி உங்கள் வாழ்வின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு பூர்ணமாகவே வழங்கப் போகிறது. முன்னோர்களோட புண்ணியமும் 9ஆம் வீட்டினோட அதிபதியான சுப பலமும் உங்களுக்கு இணைவதால உங்கள் எதிர்காலத்திற்கான மிக வலுவான அடித்தளம் இப்ப நீங்க அமைக்க போறீங்க. நீண்ட கால முதலீடுகள், அதை வீடாக இருக்கலாம், மனை வாங்குவதாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது சொத்துக்கள் வாங்குவது போன்ற கனவுகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நனவாக போகிறது. இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே பனி போல விலகி உங்கள் வாழ்வின்